இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு அலைச்சல்கள், செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போகிறார் அடுத்த ஆண்டு. சரிங்களா? 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ 10ல இருந்து 6ல மறைந்திருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். அப்போ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை அடுத்த ஆண்டு பார்ப்பார். அப்போ செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட இதனால் வரைக்கும் ராகுவுக்கு குரு பார்வை கிடைச்சிருந்திருக்கும். சரிங்களா? அந்த குரு பார்வை விலகிறதுனால அடுத்த ஆண்டு துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா அஸ்தம சனியினுடைய அந்த மன அழுத்தம், குழப்பங்கள் சார்ந்த விஷயம் குறையும். ஆனா செலவுகள் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து கடைசியா கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுக்கும். சரிங்களா? 6ஆம் இடம் வலுப்பிருக்கின்ற காரணத்தால இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அடுத்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 ராசிக்காரங்க அடுத்த ஆண்டு சிக்கனமா இருக்கணும். தேவையற்ற விஷயங்களை செலவு பண்றதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.